வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பட்டர் சிக்கன் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கார்லிக் பட்டர் சிக்கனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு 20 கார்லிக் மீடியம் சைஸ் கார்லிக் இது மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்ததாக ஒரு 10 to 20 கிராம்ஸ் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியனும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் பாதி கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச கார்லிக் நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். கார்லிக் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனியன்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிடலாம். பாதி கொரியாண்டர் நான் போட்டுக்கிறேன் இதில். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் சிக்கனில் எந்த தண்ணியுமே ஊற்றலை. அந்த பட்டர்லேயும் அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே தான் இது குக் ஆகுது. குக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. குக் ஆகலாட்டி இன்னொரு 5-10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் சிம்மிலே வச்சு தான் குக் பண்ணேன். அந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு சிக்கனு. இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்ச கார்லிக்கையும் கொரியாண்டரையும் போட்டுடலாம். கடைசியில் கார்லிக் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கார்லிக்கோட ஃப்ளேவர் கலந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கார்லிக் முன்னாடியே போட்டுட்டு கொஞ்சம் கார்லிக் கடைசியாக போடுறேன். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம கார்லிக் சிக்கன் ரெடி. அடுப்பை நிறுத்திட்டு தான் லெமன் புழிகிறேன். நம்ம கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லித்தூள், பெப்பர் தூள் எதுவுமே போடாமல் சிம்பிளாக வெறும் பட்டரில் சாட்டே பண்ண ஒரு டிஷ்ஷு. கார்லிக்கோட ஃப்ளேவரோட இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்லிக் பட்டர் சிக்கன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.